இது உனக்கான வார்த்தை. உன்னிடம் மட்டுமே சொல்ல வந்திருக்கின்றேன். கேளாமல் சென்று விடாதே. உன்னுடைய காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இனி என் குழந்தைகள் எப்பொழுதும் கஷ்டப்பட போவதில்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நீ எப்பொழுதும் நிதானத்தை இழக்காதே. நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருந்து கொண்டு இருக்கின்றது. அது உன் வேலை வரும்போதுதான் உனக்குள் என்ன ஒளிந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிய வரும். அப்படித்தான் இப்பொழுது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீ நகர்ந்து கொண்டு இருக்கின்றாய். இனி யார் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் இதைத்தான் உனக்காக நான் செய்ய வந்திருக்கின்றேன். அவர் தடுத்து விட்டாரே, இவர் தடுத்து விட்டாரே என்றெல்லாம் நான் இனி நினைக்கப் போவது கிடையாது. எதை உனக்கு துணிச்சலான முடிவோடு தர வேண்டும் என்று நினைத்து விட்டேனோ அதை தருவதற்காக ஒரு பெண்ணின் மூலம் நான் வந்து இருக்கின்றேன். உன் ஆசையை பலிக்கச் செய்வதற்கு வந்து இருக்கின்றேன். அவளோ உன் புகைப்படத்தை என்னிடம் வைத்துவிட்டு இப்படித்தான் வேண்டிக் கொண்டே இருக்கின்றான். எப்படியாவது உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருப்பதை விட அவள்தான் உன் மீது அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு நீ அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். நீ தேடிய வேலை கிடைக்க வேண்டும். உனக்கான வெற்றி கிடைக்க வேண்டும். எந்த விஷயம் தடையாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டும் என்று உனக்கு பதிலாக என்னிடம் பிரார்த்தனையை வைத்து விட்டாள். நீதான் என்னிடம் நேரடியாக வந்து உன் பிரார்த்தனையை வைக்க வேண்டும் என்பதில்லை. உனக்கு பதிலாக இந்த பெண் வைத்திருக்கும் போது நான் மனம் இறங்காமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே? நீ எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்திருந்தால் உனக்காக மற்றவர்கள் வேண்டிக் கொள்ளும் அளவிற்கு இங்கு வந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையை எப்படி நான் கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையை நினைத்துதானே பயம் கொண்டு இருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியாமல் தானே நீ பதற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் தேவையானதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படும். முழுமையான நம்பிக்கை தான் நீ நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறது. நீ வாழ்க்கையின் உச்சத்தையே அடைய போகிறாய். என் பாதங்களின் மீது உன் பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திருந்தாய். அந்த நாளுக்கான காத்திருப்புக்கான பலன் கிடைத்துவிட்டது. அது விரைவில் மிக பெரும் ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரப் போகிறது. இப்பொழுது ஒரு காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை செய்யலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே நிச்சயமாக உனக்கு சரிப்பட்டு வரத்தான் போகிறது. அதற்காகத்தானே நான் உன் கையில் கொடுத்திருக்கின்றேன். உன் மனம் போட்டு குழம்பிக் கொண்டிருக்கும் விஷயத்தை நீ எதற்காக மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உன் அருகில் இருக்கும்போது உனக்கான விஷயத்தை நான் சிந்திக்காமல் இருப்பேனா? சிந்தனை வேண்டாம் என் பிள்ளையே. உன் முடிவை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு தேவையானதை எடுத்து தருகிறேன் என்று ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? ஆகையால் அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ குழம்பாதே என் தங்கமே. நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை கொஞ்சம் இப்பொழுது என்னிடம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்கின்றாய். எல்லாம் முடிந்து விட்டது என்று என் பிள்ளைகள் கேட்கும் கேள்விக்கு விடையாக நான் வந்து இருக்கும் போது, உன் கரத்தை நான் பற்றி இருக்கும் போது நீ பயம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து விட்டேனோ என்று எண்ணி விடாதே. இனி ஒரு பொழுதேனும் கஷ்டத்தை நான் கொடுக்க போவதே இல்லை. வாழ்க்கை என்றும் தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டு வருவதற்குத்தான் நான் இந்த நிலைமையை தந்திருக்கின்றேன். வீழ்ந்தே விடுவோமோ என்று அச்சம் கொள்ளாதே. நான் விழுந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தைரியத்தை என் அப்பன் என் சாய் தேவன் தருவான் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன்னில் அதிலிருந்து மீண்டு வர முடியும். உன் மாற்றத்திற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னையே நீ சரி செய்து கொள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமே இல்லை. எத்துணை இடர்கள் வந்தாலும் எத்துணை சோதனைகள் வந்தாலும் உன் அப்பன் உன் சாய் தேவன் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதில் உறுதியாக இரு. நான் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். உன்னுடைய இப்போதைய நிலைமையை மாறத்தான் போகிறது. அதற்கான சரியான நேரம் இப்பொழுது உன் கண்ணில் காட்டத்தான் போகிறேன்.
இதை கேட்டு முடிக்கும் நிமிடமே உனக்கான வெற்றி செய்தி உன் கண்களில் வந்து சேர்வதை நீ உணரத்தான் போகிறாய். நான் எப்பொழுது உன் கரத்தை பிடித்தேனோ அன்று முதல் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிட்டதை நீ கண்கூடாக உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றாய். உன் ஆத்மாத்மமான உணர்வில் நான் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் காலம் தாமதமாகிவிட்டது என்று நீ எண்ணி விடாதே. தாமதமானாலும் தரமான ஒன்றைத்தான் என் பிள்ளைக்கு நான் விதித்திருக்கின்றேன். அதுதான் நிச்சயமான உண்மை. நீ எப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கையை இழைக்கிறாயோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே என்னை நம்ப தொடங்கு. அப்பா, இன்னும் அதிகமாகவே நான் உன்னை நம்பிக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லிப்பார். அப்பொழுது நடக்கும் அதிசயத்திற்கு அளவே இருக்காது. அந்த அதிசயத்தை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நீ என் பாதுகாப்பு கவசத்தில் வந்திருக்கும் போது எதை பார்த்து கண்ணின் மணியே கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அவசரப்படாதே. அவசரப்படுகின்ற விஷயத்தில் அங்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாதாம்? உன் விஷயம் கண்டிப்பாக உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. உன்னை இதுவரையில் என் பாதுகாப்பில் பொக்கிஷமாகத்தானே வைத்திருக்கின்றேன். இதிலிருந்து போக வேண்டும் என்று நீ ஒரு பொழுதேனும் நினைத்து விடாதே. நீ நினைத்ததை விரைவில் நடத்தி முடிக்க வைப்பதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்தாலும் உன் சுய சிந்தனையோடும் உன் முடிவோடும் நீ செயல்படுத்தி கொண்டு பார். மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ அதை செய்து முடிக்க வேண்டாம். அவசரமாகவும் செய்து முடிக்க வேண்டாம். உனக்கு தேவை என்றால் செய், இல்லை என்றால் அதை போக்கிலே விட்டுவிடு. மற்றவர்களின் சொல்லை கேட்டு உன் சுய சிந்தனையை இழந்து விடாதே. உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட்டு விடப் போவதே கிடையாது. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்பொழுது மறுமலர்ச்சிக்கான நேரத்தை குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். வெட்ட வெளியான ஒரு நேரத்தில் நடந்து கொண்டு உன் கால்களை பதம் பார்த்து விட்டேனோ என்று எண்ணி விடாதே. அந்த கால்களை பதம் பார்த்ததே உனக்கான விஷயத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்குத்தான். என் பிள்ளையை, இப்பொழுது உண்மையை புரிந்து கொண்டாயா? இதோ உன் அப்பன் தவிர மற்றவர்கள் மாயைதான் என்று தெரிந்து விட்டாயா? நீ மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயம் நடக்க முடியாமல் போகும் போதுதான் அவர்கள் மீதான நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் நான் சொல்வதை கேள். அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. குற்றமும் குறையும் சொல்லாமல் உன் வாழ்க்கையின் தடையை அகற்றுவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்று தன்னிச்சையாக செயல்படு. உன் வேலையை செய்து அதற்கேற்றவாறு உன் முடிவை எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். அதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. நான் இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவரிடம் செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய்? இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமைய போகிறது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருப்பேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கும் என் பிள்ளையை, உன் வாழ்க்கையின் நல்லதொரு தீர்வையும் முடிவையும் தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்திருக்கும் போது உன் மனம் பதற்றமடையாதே. நீ எதை எடுத்தாலும் இனி வெற்றி பெறும் நோக்கில்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றியை உனதாக்க நான் வந்து இருக்கும் போது இனி எதை பார்த்தும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன். நீ இப்பொழுது கவலைப்பட தேவையே இல்லை. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் பெற முடியாத அதிசயத்தை பெறப்போகிறாய். அதற்கான பொக்கிஷமும் உன்னை தேடி வந்து விட்டது. எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த பயணத்தில் இப்பொழுது உனக்காக ஒருவள் உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைப்பதற்காக அங்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றாள். அவள் யாரென்ற அடையாளத்தை உன் கண் முன்னே காட்டி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் என் செல்லமே? உன்னை ஒரு பொழுதேனும் ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உன் கௌரவத்தை விட்டுவிட்டு இறந்து கேள். நான் இன்னும் மகந்தையை விட்டுவிட்டு உன் கௌரவத்தில் வழி தவறி விடாதே.
நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற மன நிம்மதியோடு இரு. என் பிள்ளைகள், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் இதயத்தின் சத்தம் எங்கே கேட்டுக்கொண்டு இருக்கின்றது? உனக்குள்ளே இருக்கும்போது உன் சாய் தேவனும் உனக்குள்ளே தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது வரட்டும் என்று விட்டு விடாதே. உன் முடிவில் தெளிவாக இரு, உறுதியாக இரு. எத்தனை சோதனைகளும் இடர்கள் வந்தாலும் என்னை எப்பொழுதும் உறுதியாக பற்றி கொள்ள நிதானத்தோடு என் அப்பன் என் கையை பற்றி இருக்கும் போது நான் இதற்கு கலங்க வேண்டும் என்று என்னுள்ளே ஒன்றியே இரு. என் பிள்ளையை காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கின்றது. நீ கொஞ்சம் அவசரப்படுவதால் நிம்மதி நான் தொலையுமே தவிர மாறாக அங்கு நன்மை எதுவுமே கிடைப்பதற்கு வழியில்லை தானே. நீ நிச்சயமாக வெல்வாய். வெற்றி நிச்சயம்தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.